நான் ஆஃபர் லெட்டர் அனுப்புனாதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா, அப்ப நீ வேண்டான்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. வித்தின் ஒரு 3 months பாத்தீங்கன்னா வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. என்கேஜ்மெண்ட்க்கு வரைக்குமே போயிடுச்சா? எவ்வளவு வருஷம் காதல் இது? ஆல்மோஸ்ட் 8 years. என்ன சொல்றீங்க 8 years லவ்ங்கறீங்க, ஒரு சின்ன சண்டையில எப்படி அப்படி ஆயிப்போச்சு? அதுதான் சார் எனக்கும் புரியல. அவனை தூக்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு சார். எங்க பொண்ணு ஓகே சொன்னா இன்னைக்கு கூட நான் போய் அவனை தூக்கிட்டு வருவேன், என்னால முடியும். நான் நானாவே இல்ல அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? வரல, நான் வரல, வர தெரியல. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்றா சார். அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்கு சார்? எனக்கு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. காதல் தோல்வியில் இருக்கும் பிள்ளைகள் ஒரு பக்கமும், அவர்களை தேற்றி நல்லபடியாக மாற்றி கொண்டு வரக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் இன்னொரு பக்கமாக ஒரு நீயானா ஆரம்பிக்கலாங்களா? ஏட்டு இப்பவே லேட்டு. முதல்ல உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு உங்க பிள்ளை காதலிக்கிறாங்க அப்படின்னு? தானா சிரிப்பாங்க. தானா சிரிப்பாங்க. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. கொஞ்சம் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன் சார். கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவா, அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன் சார். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். எப்படி உங்க பிள்ளை காதலிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? அவங்க நடைமுறையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பேசுறது, அவங்க நடந்துக்கிறது, இதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். சார் ஆக்சுவலி நாங்க வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்புறம் போஸ்ட் காலேஜ் நாங்க டேட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியும். என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா. சோ ஒரு பாயிண்ட்ல நானே கன்ஃபஸ் பண்ணிட்டேன். அதாவது அண்ணாவோட கல்யாணத்துல அவங்கள ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்து அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்படி தெரியும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க வேணா நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சுட்டு நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நீங்க பொண்ணு வீட்லயே நேரம் வந்து சொல்லிட்டாங்க சார். பொண்ணு வீட்ல இருந்து அங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு, உங்க பையன் வந்து லவ் பண்றான் அப்படின்னு வந்து டைரக்டா வீட்லயே வந்து பேசிட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? பஞ்சாயத்து ஆயிப்போச்சு. வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன சொல்லன்னு தெரியல. கடைசியில என் பையன் இனிமேல் இதை பண்ண மாட்டான். அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டீங்க? ஆமா, வேற ஒண்ணும் பண்ண முடியல. நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. பாய் ஃப்ரெண்ட் தான் லைஃப் பார்ட்னர் அளவுக்கு மைண்ட் வந்தாச்சு. எப்படி இது பிரேக் ஆச்சு? இங்க ஜாப்லெஸ்ஸா இருந்தாங்க. சோ அப்ராட் போயிட்டு அங்க படிச்சுட்டு ஜாப் தேடுறேன்னு சொன்னாரு. துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு தொழில் பண்ணலாமா? சோ மாஸ்டர்ஸ் முடிச்சுமே ஒரு 3 years ஜாப்லெஸ்ஸாவே இருந்தாங்க, தேடிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப இயர்ஸ் ஐ கேவ் ஹிம் டைம். அப்பயும் அவங்க ஒர்க் எடுக்கவே இல்ல. வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஐடியாவே உனக்கு கிடையாதா? கொஞ்சம் கூட இல்ல. எனக்கும் இங்க வயசாகுதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும்ல. லைக் நீனும் செட்டில் ஆகல, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் செட்டில் ஆறாங்க, எனக்கு வீட்லயும் பிரஷர் இருக்குன்னு சொல்றப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் நான் ஸ்வீட்டாவே பேசிட்டு இருந்த ஒரு பர்சன் சடனா கொஞ்சம் நம்ம ரூட் அந்த கொஞ்சம் கல்யாணத்துக்கு அவரை ரெடி பண்றது மாதிரி கொஞ்சம் கராரா பேசியிருப்பீங்க. கொஞ்சம் அந்த சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சது. சோ அப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தது எங்களுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவங்க வேலை வாங்கிட்டாங்க. This is my appointment order. Government job. பட் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் தான், நான் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க ஆசை நியாயமானது. சோ நான் வந்துட்டு இவ்ளோ இயர்ஸ் கழிச்சு நீ அந்த ஜாப் வாங்கியிருக்க, இட்ஸ் எனக்கு பெரிய விஷயம், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். நான் ஆஃபர் லெட்டர் அனுப்புனாதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா, அப்ப நீ வேண்டான்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. அவங்க இறங்கி வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன். அவங்க வரவே இல்ல. ஆம்பள மாமா. நானும் கொஞ்சம் டஃபா இருந்துட்டேன் அந்த டைம்ல. நீ ஆஃபர் லெட்டர் அனுப்பலன்னா நீ பேச தேவையில்ல போன்ற மாதிரி. எப்பயும் போடுற சின்ன சின்ன சண்டை தானே சார், திரும்ப வந்து பேசிடுவாங்கன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். புஜு பாபா ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். லாஸ்ட் ஜூன் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது. வித்தின் ஒரு 3 months பாத்தீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகி வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? என்கேஜ்மெண்ட்க்கு வரைக்குமே போயிடுச்சா? சோ எனக்கு வந்து எப்படி இவ்ளோ சீக்கிரம் அவங்களால மூவ் ஆன் ஆக முடியும்? லைக் இவ்ளோ இயர்ஸ் ஐ ஹவ் இன்வெஸ்டட் இன் ஹிம். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதாவது உங்களுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்கேஜ்மெண்ட்ங்கிற தகவல் தான் உங்களுக்கு நேரடியாவே தெரியும். எப்படி இருந்தது அதை கேக்குறப்போ? ஆக்சுவலி ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். இட் வாஸ் ஷாக்கிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். நியாயமா லைக் பேசிட்டு இருந்த சென்ஸ். அப்போ அவங்க இந்தியா வந்திருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ அந்த 15 days நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவர் வந்து மீட் பண்ணுவாருன்னு வரல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. ஒரு பாயிண்ட்ல நானே என்னோட பொறுமையை இழந்து நான் மெசேஜ் பண்ணிட்டேன், நீ ஏன் இன்னும் வரல, 15 days ஆச்சு நீ வரேன்னு சொல்லி அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி, உனக்கு புரியாது என்னோட சிச்சுவேஷன் அப்படின்னு மட்டும் சொன்னாரு. அந்த கேட்ட நெக்ஸ்ட் டே நான் சாட்டர்டே கேட்டேன், அவங்களுக்கு சண்டே என்கேஜ்மெண்ட். என்ன குடும்பம் பார்த்தடா? அன்னைக்கு கூட அவர் என்கிட்ட சொல்லல எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னு.
ஸோ உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அது? ஃப்ரெண்ட் வந்து ஸ்டோரி வச்சிருந்தாங்க சார், அது பார்த்து. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். அதை நான் நம்புறேன். எவ்வளவு வருஷம் காதல் இது? ஆல்மோஸ்ட் 8 years. 8 years-ஆ? எஸ். என்ன சொல்றீங்க 8 years லவ்ங்கறீங்க, ஒரு சின்ன சண்டையில எப்படி அப்படி ஆயிப்போச்சு? அதுதான் சார் எனக்கும் புரியல. இதுக்கு முன்னாடியும் பல சண்டைகள் நடந்திருக்கு. பல டைம் பேசாம போயிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்களே பேசிப்போம் கன்வின்ஸ் ஆகி, இல்ல நான் இறங்கி வந்துருவேன், இல்ல அவங்க இறங்கி வந்துருவாங்க. பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் இந்த டைம் இவ்வளவு வேர்ஸா போகும் நானும் எதிர்பார்க்கேன். சோ 8 வருஷ காதல் எதிர்பாராத விதமா கை மாறி போயிடுச்சு. என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க? தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. 10 days மேல நான் வீட்டை விட்டு வெளியவே போல. பெட்ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். ரொம்ப டல்லா இருப்பேன். அழுக வரும். பேரண்ட்ஸ் முன்னாடி நம்மளால அழவும் முடியாது, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. தனியா அழுவேன். அவங்களுக்கே மெசேஜ் பண்ணி கெஞ்சிட்டு இருப்பேன், வீட்ல சொல்லு, கல்யாணத்தை நிறுத்து, ஜஸ்ட் கம் பேக் டு மீ, ஐ கான்ட் டாலரேட் திஸ் அப்படின்ற மாதிரி. பட் கத்துறேன், கெஞ்சுறேன், கதறேன். அவர் காதுல விழவே இல்ல. அவங்க என் மெசேஜ் கூட ஓபன் பண்ணி பார்க்கல. அது இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க நேர்ல போய் பாத்துக்கிட்டு பேச ட்ரை பண்ணலையா? இல்ல சார், எனக்கு போக தோணல. என்னால என்ன பண்ண முடியும்? அழுக வந்துரும், தலைவலி வந்துரும். அட்லீஸ்ட் ஒரு க்ளோஷர் கொடுத்திருக்கலாம், ப்ராப்பரா வந்து இன் பர்சன். ப்ராப்பர் க்ளோஷராவது கொடுத்திருக்கலாம். எஸ், சம்டைம்ஸ் தோணும் திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு தான். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. பட் சம்டைம்ஸ் இல்ல, உனக்கு யூ நீட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படினும். ஸ்டில் ஒரு என்கேஜ்மென்ட் பேஸ்ல தான் இருக்காரா? இஸ் காட் மேரிடா? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். சார், ஹி காட் மேரிட். அப்புறம் எப்படி திரும்ப வந்தா நல்லா இருக்கும்? அது ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நமக்கு தோணும் இல்லையா? இவங்க இந்த வழியில எல்லாம் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு என்கிட்ட சொல்லணும்னு அவளுக்கு தோணல. அவனுக்காக என்கிட்ட 4 வருஷமா பேசவும் இல்ல. 4 வருஷமா பேசலையா? பேச்சுவார்த்தை எங்களுக்கு கிடையாது. அது அண்ணா போட்டோ பாத்துட்டாங்க. சோ அப்ப வந்து அம்மாட்ட சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆச்சு. லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம். சோ நான் வந்துட்டு கேட்க மாட்டேன். ஐ வில் ஸ்டில். சோ அம்மா ஆரம்பத்துல மறுத்தாங்க. யா, அம்மா. சோ அதனால அவருக்காக உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை கூட இல்லாம இருந்திருக்கீங்க. பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. ஆமா, நான் சென்னையில ஒர்க் பண்ண வந்துட்டேன். சோ அப்ப வந்துட்டு நான் வீட்டுக்கே போக மாட்டேன். அங்கேயே சென்னையிலே தான் இருந்தேன் ஒரு 2 years. அங்கே வீட்டுக்கே போக மாட்டேன். இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே ஃபாரின் போயிட்டேன். அப்பயும் அம்மா பேசல. இப்ப வந்தப்புறம் தான் அம்மா பேச ஆரம்பிச்சாங்க. எங்க பையனும் என்கிட்ட காதலிக்கிறான்லாம் சொல்லல. இந்த வயசுல லவ் வரணும், வரத்தான் செய்யும். மொத்தமா போட்டோ பார்த்துட்டு இவளை அடிக்கிறான். அடிக்கும் போது கூட ஒரு பைக்காக சண்டை வந்துச்சுமான்னு மட்டும்தான் என்கிட்ட மறைச்சு சொன்னான். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. உங்க அண்ணனும் அப்போஸ் பண்ணாரா? ஆமா, அண்ணாவும் வாபஸ் பண்ணாரு. கூட பிறந்தவங்கிற மரியாதை இல்லாம எழுத்து பேசிட்டு இருக்கான். இல்ல, நீங்க ஆரம்பத்துல வேணாம்னு சொன்னாலே எப்படி இறங்கி வந்தீங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு? அவங்க வந்து வருத்தத்துல இருக்கும்போது தான் நான் பேசவே ஆரம்பிச்சேன். விட்டு கொடுக்குறவையா புள்ள குட்டிகளா நல்லா இருக்கணும்யா. நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ நடந்திருக்குது. சார், ஆக்சுவலி அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. லைக், நீ சொல்லு, நான் போய் பேசுறேன் அவன் கிட்ட. அவன் எப்படி அப்படி விட்டுட்டு போலாம்? இவ்வளவு தூரம் உனக்கு ஹோப். நீ வந்து ஓகே சொன்னா நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வரேன் நான் சொல்லு. பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளடி. அவங்க அப்பா தான் அவனை தூக்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு சார். எங்க பொண்ணு ஓகே சொன்னா இன்னைக்கு கூட நான் போய் அவனை தூக்கிட்டு வருவேன். என்னால முடியும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உங்க அம்மா என்னென்னலாம் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க? ஆக்சுவலி வீட்ல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். அப்ப வந்துட்டு திட்டுவாங்க. லைக், என்ன வேணா பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ செய், போ போ. இந்த படத்துல சொல்ற மாதிரிதான், வெளிய போகணுமா போ, இல்ல டூர் போகணுமா போ, ஊர் சுத்து, இல்ல சாப்பிடு, படி. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? Do whatever you want, but don't just sit and cry. என்னால அது பார்க்க முடியல. ஆல்சோ நீ அவனுக்காக நீ உட்காந்து அழக்கூடாது. நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். You are completely out of that or still அதே அது அந்த உறுத்தலும் கவலையிலும் தான் இருக்கீங்களா? இருக்கு சார், ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கிடைக்கல. எதையுமே தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வலியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். இப்ப உங்களுடைய 8 வருட காதல், உங்க காதல் உண்மைதானே? யா, வெரி ட்ரூ. வெரி ட்ரூ. எஸ். அப்ப இந்த பிரிவும் உண்மைதான். மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு எனக்கு ஏன் தெரியல, இப்போ வரைக்குமே அவங்க மேல கோவமே வரல. லைக், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால he took this decision தான் நினைக்கிறேனே தவிர அவங்க எடுத்த டிசிஷன் என்னால, ஏன்னா அவ்வளவு தூரம் he only gave me hopes. அவங்க தான் என்ன ரொம்ப லவ் பண்ணாங்க. இப்ப சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களேன்றதுதான். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. எல்லா காதலும் ப்ராப்பர் க்ளோஷர் எல்லாம் பண்ண முடியாது. அது அப்படியே ஃபேட் அவுட் தான் ஆகும் சில நேரத்துல. அப்படியே போகும். உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. நாளைக்கு உங்க குழந்தை வந்து அந்த குழந்தை சிரிக்கும்ல, அது கூட க்ளோஷரா இருக்கலாம். க்ளோஷருக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க, இட்ஸ் ஓவர். நீங்க க்ளோஷர் கொடுக்காம இது பண்ணவே முடியாது. எல்லா மனுஷங்களும்
அவங்களுக்குள்ள சில கதைகளை சுமந்துகிட்டு தான் சுத்துறாங்க இல்ல? அப்படி அவ்வளவு நம்பிக்கை வந்த ஒரு காதல் எப்படி உடைஞ்சது? ஸ்டார்டிங்ல இருந்த அந்த அட்டென்ஷன் அதெல்லாம் இல்ல, அப்படியே கம்மி ஆயிடுச்சு போக போக. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி அவன் வெளில ஒரு பொண்ணு கூட சுத்துறான், அது அவன் எக்ஸ் தான் அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சது. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா நானும் பார்த்தேன், இல்ல உனக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு. அப்படி அவர் வந்து சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு உங்களோட வாயில தூக்கும் போது என்ன பண்றதே தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்துச்சு, நான் எவ்வளவு இமேஜினேஷன்லாம் போயிட்டேன் தாண்டி. நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. போன் பாக்குறேன், அந்த போன் ஓடிக்கிட்டே இருக்கு. என் மைண்ட் ஃபுல்லா வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தது அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஆட்டம் ஆடினடா. பழைய சேட்ஸ் எல்லாம் பாத்துட்டு அது மாதிரி ரொம்ப அந்த நைட்டு ஃபுல்லா ஒரு அழுதுட்டே தான் இருந்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வேஸ்ட் தான், ஒண்ணு நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் வர போறது இல்ல. ஒரு பொண்ணு நினைச்சா எதை ஒண்ணு சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. இனிமே இல்ல ஃபெயிலியர்ஸா தான் வரப்போகுது வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. நீங்க எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க? பொண்ணு வந்து இந்த காதல் அவங்களுக்கு ஒர்க் ஆகல, அது உடைஞ்சிருச்சு சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அழுதுட்டே இருந்தா நல்லா கொஞ்சம் மேக்கப்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவா, பளிச்சுன்னு இருப்பா ஃபேஸ். ஃபுல் டே ஃப்ரெஷ், ஃபுல் டே பளிச். அவ 3 மாசம் அவ மேக்கப்பும் கிடையாது, அப்படி ரொம்பவே டல்லா இருந்து சாப்பிட மாட்டா. இப்படி லைட் போட்டா அவ முடிச்சிட்டு இருப்பா. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்றா சார். அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்கு சார், எனக்கு மால்க்கு அப்படியெல்லாம் கூட்டின்னு போயிட்டு நாங்க வந்து அடிக்கடி வந்து ஒரு மாதிரி பீச்சுக்கு அதெல்லாம் போவோம். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அம்மா என்ன பண்ணாங்க உங்களை ஒரு நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு? என்னெல்லாம் பண்ணாங்க? இது மாதிரி வந்து நீ பண்ணல பாத்தியா, எப்படி அனுபவிக்கிற பாத்தியான்னு குத்தி காட்டுவாங்க. பாரு, இந்த பழசி எல்லாம் கிண்டி கிண்டி கேட்டா எனக்கு பிடிக்காது. இதுக்கு எங்க மம்மி வந்து குத்தி காட்டி பேசுனதும் கிடையாது, என் பாஸ்ட் பத்தி பேசுனதே கிடையாது. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அம்மாக்காக அந்த பையனை என்ன விட்டுடலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நானே வந்து மூவ் ஆன் ஆயிட்டேன். வெரி குட் பிரில்லியன்ட். லைஃப் எப்படியும் ஸ்டாப் ஆக போறது இல்ல, நெக்ஸ்ட் வாட்டிஸ் நம்ம போயிட்டு தான் இருக்க போறோம். அப்புறமா வந்து இதெல்லாம் வர்த்தே இல்ல. லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும், அதான் என் பாலிசி. லைஃப் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து அதுல பாஸ்ட்ல மறந்து போதும். எல்லாம் புதுசா பார்க்கும்போது, பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, மத்தவங்க கிட்ட பழகும் போது, ஒருத்தரோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புதுசா தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து அதெல்லாம் பாஸ்ட்ல மறந்து போனாலும் வர்த்தே இல்ல அப்படின்னு தோணுது. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஓகே, வேற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப அது தருகிற ஒரு உற்சாகம் அப்ப இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தோண வச்சிருது. உங்கள் பெண் காதலிக்கிறார் என்பது எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அவங்க நேராவே வந்து சொன்னாங்க. உங்களுக்கு அதுக்கு மேல சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. அவ எது ஒண்ணா ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட ஷேர் பண்ணுவா சார். எதையுமே அவங்க போக்குல விட்டு பிடிக்கணுக்கா. ஃப்ரெண்டோட அண்ணனை தான் பண்ணாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட அவங்க டைரக்டா சொன்னாங்க. எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். எனக்கு வந்து டாடி கிடையாது சார், சரி, மம்மி மட்டும் தான். அவங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் என்ன சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. அதுக்கப்புறம் தான் சரி என்னனாலும் சொல்லு, அம்மா இருக்கேல்ல உனக்கு சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் மடியில படுத்து அழுதுட்டேன். திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? அழுதுட்டக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து சொல்றாங்கம்மா அப்படின்னு. உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா. கவலையே படாதீங்க, காதலுக்காக உயிரே கொடு. ஆனா எனக்கும் பிடிச்சிருக்கு. பட் ஆனா என்னன்றது நீங்க சொல்லுங்கம்மா, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பேசுனாங்க. எவனாவது பொண்ணை பெத்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுத்து வளர்த்து வைப்பா, ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு வந்து ஓட்ட பைக்ல நீங்க தள்ளிட்டு போயிடுவீங்க. ஏன் அம்மா மடியில அழுதுட்டீங்க படுத்து? ஒரு பையன் அந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசி அப்பதான் பாக்குறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி யாருமே என்கிட்ட பேசுறேன். ஏன்னா நான் வந்து தைரியமா என்னால திட்டிடுவேன். பசங்க கிட்ட அவ்வளவா நான் வந்து சாஃப்டா பேசவே மாட்டேன். அதையும் மீறி அவங்க என்கிட்ட எதனால அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, அதனால என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அழுதேன் சார். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோனைஸ் பிடிக்குமா, டூத்பேஸ்ட் பிடிக்குமா? 4 வருஷம் லவ் நான் தான் ஹர்ட் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல. அவங்க அதை முடிக்கும் போது என்னால அதை ஏத்துக்கவே முடியல, இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. நான் பர்சனா நான் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டேன். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன், ரொம்ப கெஞ்சுவேன். எங்கெல்லாம் போறாங்களோ அங்க போயிட்டு அவங்கள இல்ல போ அதை சரி பண்ணலாம்னு சொல்லுவேன். அவனுக்கு சந்தோஷமெல்லாம் அவனோட பழைய காதலிய பார்க்காத வரைக்கும் தான் தெரியல. அவங்களுக்கு அதை சரி பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால அதை இன்னும் ஏத்துக்க முடியல. என்ன ரீசன்? எதனால இது ஆச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார்.
பேசிக்கா அவங்க வந்து இல்ல இந்த விஷயம் பண்ணாத, எனக்கு பண்ணா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். ஒருத்தவங்ககிட்ட பேச வேணாம்னு சொன்னாங்க, நான் பேசிட்டேன். இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். லவ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு இல்ல அவங்க போயிட்டாங்க அந்த ஒரு புரிதல் எனக்கு இல்ல. நீங்க டாக்ஸிக் ஆயிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க. ஒரு 8 மாசமா நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, எல்லாருக்கும் கால் பண்ணி இல்ல எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்க, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் நானாவே இல்ல அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? வரல, இன்னும் வரல, வர தெரியல. திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசை இருக்கு, வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். வாய்ப்பு இல்லன்னு தான் நினைக்கிறேன். அப்ப என்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு? அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். இதுல இருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. உங்க பேருமா? யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? முந்தியெல்லாம் ஒரு ஜோக்க சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். என்ன பண்றீங்க நீங்க ஆக்சுவலா? நான் இப்ப மீடியால ஒர்க் பண்ணிட்டு. வேற என்ன, வாட் நெக்ஸ்ட்? இப்போதைக்கு தெரியல சார். ஆசை நிறைய இருக்கு, இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல சார். யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கூடவே வந்து